நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் பிஹைண்ட் மீ மீடியா. இன்று கனடாவில் வசிக்கும் பல குடும்பங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தகவலை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். கனடா அரசு பெற்றோர் மற்றும் பாட்டி தாத்தாவுக்கான சூப்பர் விசா திட்டத்தில் முக்கியமான மாற்றங்களை அறிவித்திருக்கிறது. நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இந்த புதிய விதிமுறைகள் 2026 மார்ச் 31 முதல் அமுலுக்கு வந்துவிட்டது. முதலில் இந்த சூப்பர் விசா என்றால் என்ன? இந்த விடயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சூப்பர் விசா என்பது ஒரு சாதாரண விசா அல்ல. இந்த விசா மூலம் கனடாவில் இருக்கும் உங்கள் குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகளை நீண்ட காலத்திற்கு வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இந்த விசா மூலமாக. ஆனால் இதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை கூட இருக்கிறது. கனடாவில் இருக்கும் உங்கள் மகன் அல்லது மகள் உங்களை பராமரிக்க தேவையான வருமானத்தை கட்டாயமாக நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த வருமான கணக்கீட்டில் தான் பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அதை இப்பொழுது சுலபமாக புரிந்து கொள்வோம். முன்பு எப்படி இருந்தது என்றால் கடந்த ஒரே ஒரு வருடத்தின் வருமானம் மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் இப்போது கடந்த 2 வருமான ஆண்டுகளில் ஏதாவது ஒரு வருடத்தில் தேவையான அளவு வருமானம் இருந்தாலே போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் பல குடும்பங்களுக்கு இது பெரிய உதவியாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முன்பு கனடாவில் இருக்கும் குழந்தையின் வருமானம் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் இப்போது வருகை தரும் பெற்றோர் அல்லது பாட்டி தாத்தாவின் வருமானத்தையும் சேர்த்து கணக்கிடலாம். அதாவது மொத்த வருமானத்தை சேர்த்து பார்த்து தேவையான அளவை அடைந்தால் விசா பெறும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான தகவல். இந்த புதிய விதிகள் மார்ச் 31, 2026 பின் விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே செயல்முறையில் இருக்கும் விண்ணப்பங்களுக்கும் பொருந்தும் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமான அர்த்தம் என்னவாக இருக்கிறது என்ற கேள்வி உங்கள் மத்தியில் இருக்கும். முன்பு தகுதி இல்லை என்று நினைத்தவர்கள் கூட இப்போது மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அல்லது தகுதி பெறலாம் என்ற விடயத்தை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ரைட், இது அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு விடயம்தான். இந்த மாற்றங்கள் குடும்பங்களை ஒன்றாக சேர்க்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல முன்னேற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி பெற்றோரை கனடாவிற்கு அழைப்பது முன்பை விட சுலபமாகும் என்று சொல்லலாம். அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.